வணக்கம். ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட வந்து சொன்னாருங்க. மேம் என்னோட பொண்ணு வந்து 345 தான் மேம் வாங்கியிருக்கிறா. என்னங்க மேம் பண்றது? நல்லா படிச்சுட்டு இருந்தோம். இப்ப கடைசி நேரத்துல படிக்காம விட்டுட்டாங்க. ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தாங்க. அப்படின்னு சொன்னாருங்க. நான் சொன்னேன், குழந்தைய வந்து திட்டாதீங்க. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த லைனுக்கு கொண்டு போங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து படிக்கிறத விட அவளுக்கு மிகப்பெரிய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அவ நல்ல டிராயிங் பண்ணுவா. நல்ல ஸ்டிச் எல்லாம் நல்லா பண்ணுவா. இந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் நல்லா பண்ணுவா. மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாத நேர்த்தி அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த பேரண்ட் கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணை வந்து அவளுக்கு பிடித்தமான ஒரு படிப்புல போய் சேர்த்து விடுங்க. அது மாதிரி ஏதாவது நம்ம ஸ்கூல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. நர்சிங் இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, இந்த மாதிரி ஹிஸ்டரி காமர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப இதுல அவளுக்கு என்ன பிடிக்குதோ, கொஞ்சம் ஸ்லோவா படிக்கிறவளா இருக்காளான்னு ஸ்லோவா படிக்கிறவளா இருக்கிறதுனால அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிச்சுட்டு திரும்ப வந்து அவளுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒர்க் சம்மந்தப்பட்டது, ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டது, டிசைனிங்கு, இந்த மாதிரிலாம் வந்து படிக்க வைங்க. படிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னா அவள் வந்து நீ ரொம்ப ஆர்வமா படிப்பா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கரெக்டுங்க நீங்க சொல்றது, அந்த பொண்ணோட போக்குகளே நம்ம போவோங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா போனார். நான் என்ன சொல்றேன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது இல்லைங்க. குழந்தைங்க வந்து சில பிள்ளைங்க நல்லா படிக்கும், அந்த பிள்ளைகளை நேர்த்தியா கூட்டிட்டு போகலாம். சில பிள்ளைங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் லைஃப் ஸ்கில் எல்லாம் அந்த குழந்தைக்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த குழந்தையோட வழியிலேயே போய் அந்த குழந்தையை உருவாக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டுக்குமே தன்னோட பொண்ணு, தன்னோட பையன் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேரண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட பிள்ளைகளை நம்ம அணுக வேண்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போயிடலாங்க. ஸோ பேரண்ட் எல்லாம் வந்து எப்போதுமே நம்ம பிள்ளை வந்து நல்லா படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது தப்பு இல்லையா? இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாங்க. தேங்க்யூ.